அனைவருக்கும் வணக்கம். அதாவது நாகர்கள் ஆதி தமிழர்கள் இந்தியா முழுவதும் ஆண்டிருக்காங்க. அவங்க தென்னிந்தியாவில் மட்டும் ஏன் திராவிடர்கள்னு அழைக்கப்படுறாங்க? அப்புறம் திராவிடம்னா என்ன அப்படின்னு புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. அவரோட நூல் தொகுதி 14 இதை பற்றி எழுதியிருக்காரு. வாய்ப்பு கிடைச்சவங்க படித்து தெரிஞ்சுக்காங்க. நிறைய திராவிடம்னா இல்லைங்கிறாங்களே, திராவிடமும் இருக்குது. நாகர்கள் ஆதி தமிழர்கள் தான் எங்களோட பூர்வகுடி மண்ணுன்னு ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம மொழியில் இருக்கிற தமிழ், இதோட சொல் ஆரம்பத்தில் தமிதானி தான் இருந்திருக்கு. சமஸ்கிருதத்தோட நேரடி சொல் தமிதா. ஒரு காலகட்டத்தில் அப்படி இருக்குது, இன்னொரு காலகட்டத்தில் தமிழ்லா அப்படின்னு இருந்திருக்கு, இன்னொரு காலகட்டத்தில் திராவிடா அப்படின்னு இருந்திருக்கு. இப்போ தமிழ்னு இருக்குது. இப்படி தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாறி மாறி இப்போ தமிழுங்கிற வார்த்தை அந்த மொழியை நம்ம உச்சரிக்கிறோம் அப்படின்னு அம்பேத்கர் ஆய்வு பண்ணி சொல்கிறாரு. குறியா, தீட்சிதர், அப்புறம் வேதங்கள், நாணயங்கள், கல்வெட்டுகள் இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அம்பேத்கர் இந்த உண்மையை சொல்கிறாரு, இந்த ஆய்வை சொல்கிறாரு. அப்புறம் நாகர்கள் வட இந்திய நாகர்கள் அவங்க மொழியை கைவிட்டாங்க. தென்னிந்திய நாகர்கள் அவங்க மொழியை கைவிடலை, கடைசி வரை அந்த மொழியை கடைப்பிடிச்சாங்க. அவங்க அதனால தான், அதாவது திராவிடா தமிழாதுன்னு வருதுல, அதனால தான் அது திராவிட மொழியின் அடிப்படையில் தான் அவங்க திராவிடர்கள்னு அழைக்கப்படுறாங்க. இது திராவிடங்கிறது இனம் கிடையாதுன்னு ஆய்வு பண்ணி சொல்கிறாரு.